பொருளாதாரம் நல்லா இருக்கும். உங்கள் வாக்கு வன்மை சிறப்பாக இருக்கும். போகிற இடத்துல வந்து எந்த விதமான தடங்களும் இல்லாமல், பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாக இருப்பீங்க. மனைவி அல்லது கணவனால் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும், செல்வ செழிப்பு ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த வருஷத்தில் குழந்தை பாக்கியம் ஏற்படும். ஆனால் துணிச்சல் அதிகமாக இருக்கும் இந்த வருஷத்தில். எதையும் சாதிக்கணும், எதையும் செய்யணுங்கிற எண்ணம் போக்கோடு நீங்கள் செயல்படுவீங்க. அரசாங்கத்தால் நல்ல தயவும், நல்ல பணமும், நல்ல தொழில் உத்தியோகமும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். பொருளாதாரத்தில் வந்து மிகவும் சிறந்து விளங்குவீங்க. இந்த புத்தாண்டு உங்களுக்கு அபாரமான நன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வாழ்க்கையில் எப்பயும் சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு என்னென்ன வேலையோ அத்தனையும் செய்வீங்க. எப்போவும் நம்மளால் முடியும், எப்போவும் நம்ம சாதிப்போம், எப்பொழுதும் நமக்கு பிரச்சனை இல்லை, சந்தோஷமாக இருப்போங்கிற அந்த மன உறுதியோடு செயல்பட்டிங்கன்னா எந்த விதமான கஷ்டமும் நம்மளை நோக்கி வரவே வராது. எல்லாமே உங்களுக்கு இந்த 2026 எங்கெங்கே பணம் கொடுத்துருந்தீங்களோ, எங்கெங்கே வராமல் இருக்குதோ, வாராக்கடன் முழுவதும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு வந்துடும். கண்டிப்பாக செய்கிற தொழிலில் சுமூகமாக இருக்கும். ஒரு இடத்துக்கு போகிறோம், வேலைக்கு போகிறோம், அல்லது ஒரு பொருள் வாங்க போகிறோன்னா நம்ம என்ன பொருள் கேட்டு போகிறோமோ அந்த பொருள் கிடைக்கும். என்ன வேலையை கேட்டுட்டு போகிறோமோ அந்த வேலை நடக்கும். என்ன மாதிரி விஷயங்களை நம்ம மாற்றி அமைக்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் மாற்றி அமைக்கலாம். இந்த பனி சுமை அதிகமாகும் போது மனசில் பாரம் இருக்கும். என்னடா 10-11 வரைக்கும் வேலை செய்கிறோமே நைட்டு அப்படிங்கிற. இதுக்கு எல்லாம் எவ்வளவு நீங்கள் கடுமையாக உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பலன் கண்டிப்பாக உண்டு. நாதாஸ் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது 2026 புத்தாண்டு பலன். இப்போ ஒவ்வொரு ராசிக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருப்பீங்க, குதூகலமாக இருப்பீங்க, என்னென்ன பொருள் வாங்கலாம், வீட்டில் எவ்வளவு சுபகாரியம் நடக்கும், இதை பற்றிலாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மேசராசி நேயர்களே, இந்த மேசராசியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய புத்தாண்டு குதூகலமாகவே இருக்கும். ஏன்னா இது பிறக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மீன லக்னத்தில் பிறக்குது. அமிர்த யோகம், சித்த யோகம் கூடிய சிறப்பான அம்சத்தில் பிறக்குது. இப்படி சிறப்பான அம்சத்தில் பிறக்கிறதுனால உங்களுக்கு எந்த அளவுக்கு குடும்ப சுகமாக இருக்கும், வாழ்க்கை சுகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பல வருடமாக பலவிதமான கஷ்டத்தையும் எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு வெற்றி அடையாது அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது, நீங்கள் எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் அதில் உங்களுக்கு நிறைய தடங்கள் ஏற்பட்டிருக்கும். இன்றைக்கி இந்த வருஷ பிறப்பில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல 4 கிரகங்கள் சிறப்பாக இருக்குது. இந்த 4 கிரகங்கள் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னாலே இந்த சூரியன் மிக அற்புதமாக உங்களுக்கு உட்காந்துருக்கிறார். இந்த சூரியன் அற்புதமாக உட்காந்துருக்கக்கூடிய பாவத்தில் நீங்கள் சிறப்பான வாழ்க்கை முறையை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க. வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும், குடும்பம் பிரகாசமாக இருக்கும், தொழில் பிரகாசமாக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு பிரகாசமாக அமையக்கூடியதாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பொருளாதார நிலையில் பார்க்கும் பொழுது நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திச்சிருப்போம். இந்த சுக்கிர பகவான் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஸ்தானத்திற்கு வலுத்து காணப்படுகிறார். அப்படி வலுத்து காணப்படுவதன் காரணமாக உங்களுக்கு பொருளாதாரம் நல்லா இருக்கும். உங்கள் வாக்கு வன்மை சிறப்பாக இருக்கும். போகிற இடத்துல எந்த விதமான தடங்களும் இல்லாமல், பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாக இருப்பீங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் குடும்பத்தில் குதூகலம் அதிகமாகும். இந்த குதூகலம் அதிகமாகும் அப்படின்னா உங்களுக்கு பணவரவு ரொம்ப அதிகமாக இருக்கும். கல்வியினுடைய தரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தொழிலில் புதிய முறைகளை புதிர்த்தி அதில் உங்களுக்கு நிறைய லாபத்தை எதிர்பார்ப்பீங்க. மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா மனசில் இருக்கக்கூடிய மன கஷ்டமெல்லாம் விலகும். ஏன்னா 12க்குடையவர் 9க்குடையவர் உங்கள் லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறார். பொதுவாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இந்த குரு பகவான் இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும். அப்போ வெளிநாட்டு பயணம் போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அப்போ நீங்கள் கண்டிப்பாக வெளிநாடு போவீங்க.
அல்லது வெளியூர் போவீங்க. அதன் மூலமாக பொருள் திரட்டு சிறப்பாக இருக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த வருஷத்தில் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பலவிதமான சங்கடமும் உங்களுக்கு வந்து நீங்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கிறதுனால புதிய நண்பர்கள், புதிய உறவுகள் மூலமாக நல்ல ஆசான் போல் உங்களுக்கு ஒருத்தர் கிடைப்பார். அப்படி ஆசான் மாதிரி ஒருத்தர் கிடைக்கிறதுனாலே உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியில் எந்தெந்த விதமான யோகங்களை செய்யணும், எந்தெந்த வேலையை செஞ்சால் நீங்கள் பொருளாதாரத்தில் மேன்மை அடைவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவுபூர்வமாக சிறப்பாக உங்களுக்கு அதை சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் உங்களுக்கு மனசில் ஏற்படக்கூடிய சுகங்கள் அதிகமாகும் அப்படின்னு சொல்லும்போது கூட 12ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறார். சனி பகவான் இருக்கிறதுனால கைகால் இந்த பாதத்தில் வந்து உங்களுக்கு வலி தோன்றலாம், அல்லது அதில் உங்களுக்கு பிரச்சனை வரலாம் இருக்கிறதுனால சனி பகவான் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் சிறப்பாக இருப்பீங்க. பொதுவாக நீங்கள் முருகக்கடவுள் வழிபாடு செய்வது இந்த வருஷம் முழுக்கவே சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் இருக்கும். ரிஷப ராசி நேயர்களே, கடந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் நல்லாவே இருந்திருக்கும், ஆனால் போதிய வருமானம் இருந்திருக்காது. அதிகப்படியாக நீங்கள் அலைஞ்சிருப்பீங்க. ஆனால் உங்களுடைய எய்ம் பண்ணக்கூடிய வருமானத்தை மட்டுமல்ல, குடும்பத்துலேயும் பலவிதமான சிக்கல்கள், குழப்பங்கள் இதையெல்லாம் சந்திச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா போன வருஷத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் அப்படி போய் உங்கள் மேலே ஏறி போனதுனால மனக்குழப்பங்கள் அதிகமாக இருந்திருக்கும். இப்போ உங்களுக்கு 2ஆம் வீட்டில் இருக்கிறார். இந்த 2ஆம் வீட்டில் குரு பகவான் இருப்பதும் 11ஆம் வீட்டில் சனி பகவான் இருப்பதும் 8ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் இந்த 4 கிரகங்கள் இருப்பதும் உங்களுக்கு எந்த மாதிரி நன்மையை தரும், எந்த மாதிரி தீமையை தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பொதுவாக அதிகமாக யோசிக்காமல் பேசாமல், பொதுவாக உங்கள் 7ஆம் அதிபதி பொதுவாக நல்லா இருக்கிறாங்க அவங்க ஸ்தானத்துக்கு. அதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையோட எந்த ஒரு கேள்வி கேட்குறதா இருந்தாலும், ஒரு தொழில் செய்கிறதா இருந்தாலும், புதிய இடங்களுக்கு இடம்பெயர்வதாக இருந்தாலும் அவங்களோட ஆலோசனை பண்ணி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை இந்த வருஷத்தில் அமோகமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் சிறப்பாக அமர்ந்திருக்கிறாரு. அவங்க ராசிக்கு 5இல் சனி பகவான் இருப்பதும் 4ஆம் வீட்டில் ராகும் இருப்பதும் உங்களுக்கு யோகம் செய்யக்கூடியதாக அமையும். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கிறதுனால அதிகப்படியான அலைச்சலை சந்திக்க வேண்டிய நிர்பந்தமும் ஏற்படும். ஆகவே விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அலைச்சல் இல்லாமல் பொருளாதார நிலைமையில் வெற்றி பெறலாம். பொதுவாக ஒரு மனிதனுக்கு பொருளாதார நிலைமை வெற்றி பெற்றால் எந்த விதமான குறைபாடும் வராது. அதே மாதிரி 5க்குடைய புதன் உங்களுக்கு 8இல் இருக்கிறார். அப்படிங்கும்போது இப்போ நம்மளுடைய பேச்சுக்கு பொதுவாக நம்ம பிள்ளையோ அல்லது தாத்தாவோ பாட்டியோ இருந்தால் கூட நம்ம பேச்சை பொதுவாக கேட்க மாட்டாங்க, அலட்சியம் செய்வார்கள். அதை நீங்கள் மனம் தளராமல் நீங்கள் இந்த கடவுள் வழிபாடுங்கிறது போது பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு கட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி பொருளாதாரம் வீழ்ச்சி ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பொதுவாக இந்த ராசியை பொறுத்த வரைக்கும், ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன துணிவோடு எல்லா விதமான கடவுள் வழிபாடும் செய்யணும்னு சொன்னாலுமே கூட பெருமாள் வழிபாடு உங்களுக்கு போதிய நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பிள்ளைங்களுடைய கல்வி விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்களுக்கு உற்ற துணையாக இருந்து அவங்களுடைய கல்வியை சரியாக கவனிச்சிங்கன்னா, என்ன படிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மனைவியினால் உங்களுக்கு நல்ல மனைவி அல்லது கணவனால் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும், செல்வ செழிப்பு ஏற்படும், பூர்வீக சொத்துக்கள் நமக்கு திருப்தியான நிலையில் வரும். அதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு வம்பு வழக்குகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இந்த வருஷத்தில் தீர்ந்து மிக சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க. தொழிலை பார்த்தீங்கன்னா தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் தொழிலாதிபதி நல்லா இருக்கிறாரு. பொதுவாக தொழிலாதிபதி 10இல் இருக்கிறதுனால 10க்குடையவர் 11இல் இருந்தாலும் 10ஆம் வீட்டில் தொழில் நல்லா இருக்கும். இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கும்
வாகன வசதி செய்யக்கூடிய யோகம் செய்யக்கூடியவர்களுக்கும் உங்களுக்கு இந்த வருஷத்தில் வந்து வாகன யோகம் சிறப்பாக இருக்கிறது. ஆகவே இந்த வருஷம் இதனால் உங்களுக்கு நல்ல வருமானம் ஏற்படும். கலை மற்றும் கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஆதாயமும் சிறப்பும் மிக்கதாக இருக்கும். பொதுவாக நீங்கள் வந்து இந்த வருஷத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தடை இல்லாமல் இருக்கும். நீங்கள் வந்து உங்களுடைய கணவன் மனைவியோடு சேர்ந்து நல்ல ஆலோசனை பண்ணி செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் வெற்றிகரமாக இருக்கும். பொதுவாக உங்களுக்கு இந்த வருஷத்தில் அமோகமாக இருக்கும். செல்வ செழிப்பு மேம்படும். ஆகவே நீங்கள் எப்பயுமே தெய்வ வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பெருமாள் வழிபாடு செய்யுங்க, மிகவும் சிறப்பாக இருக்கும். மிதுன ராசி நேயர்களே, இந்த புத்தாண்டு உங்களுக்கு என்னென்ன சந்தோஷம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அறிவுபூர்வமாக செயல்படுவீர்கள். முதல்ல எந்த வேலை செய்யலாம், குழந்தை எங்கே படிக்க வைக்கலாம், எந்த ஊருக்கு போகலாம், எந்த ஊர் போனால் பணம் சம்பாதிக்க முடியும், எந்த பொருளை வாங்கி வைத்தால் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். இப்படி பலவிதமான அறிவுபூர்வமான விஷயங்களும் உங்களுக்கு தானாகவே யோசனை பண்ணி அதை செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டால் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான், புதன், சுக்கிரன், செவ்வாய் இந்த 4 கிரகங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு பார்வை உங்கள் மேலே பார்க்குது, 7ஆம் பார்வையாக. அதே சமயத்தில் குருவும் புதனும் வந்து பரிவர்த்தனை பெற்றுருக்காங்க. இந்த பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் பொதுவாக வந்து நல்லதே செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிங்கும்போது உங்களுக்கு இப்போ வந்து குடும்பத்தில் பொருளாதாரம் வீக்கமே இருக்காது, பொருளாதாரம் நல்லா இருக்கும். குடும்பத்தில் புது காரியங்கள் செய்யலாம், புது வரவுகள் உண்டு. ஆக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த வருஷத்தில் குழந்தை பாக்கியம் ஏற்படும். தொழில் ரீதியாக வெளியூர் போகலாம், அது உங்களுக்கு நல்ல லாபகரத்தை கொடுக்கும். உங்களுடைய எண்ணங்கள் முழுவதும் வந்து வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும். எடுத்த காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி அடையும். எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் விநாயகரை கும்பிட்டு போங்க, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும். நல்ல லாபம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும், பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதுக்கடுத்து உங்கள் சுகபோகம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இல்லறத்தின் மூலமாகவே உங்களுக்கு சுகபோகம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா 7க்குரிய கிரகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குரு பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் பண்ணுறார். அப்போ நீங்களும் 7ஆம் வீட்டிலேயே சஞ்சாரம் பண்ணுறீங்க. அப்படி 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் பண்ணுறதுனால கூட்டு தொழில், மற்றவங்களை சார்ந்து நம்ம ஒரு தொழில் செஞ்சோம்னா அந்த தொழில் வந்து உங்களுக்கு அமோகமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இதில் என்னென்ன தொழில் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் கலை சம்மந்தப்பட்டது செய்யலாம், ஸ்டேஷ்னரி சம்மந்தப்பட்டது செய்யலாம், அப்புறமா மளிகை சம்மந்தப்பட்டது செய்யலாம், அது இல்லாமல் வந்து பல வகை சம்மந்தப்பட்டது செய்யலாம். இந்த மாதிரி வகையெல்லாம் நீங்கள் எது செஞ்சாலும் உங்களுக்கு நல்ல அமைப்பும் நல்ல லாபமும் தரக்கூடியதாக இருக்கும். பொதுவாக பொருளாதார மேம்பாடுன்னு நம்ம சொல்கிறோம். ஒரு மனிதனுக்கு வந்து பொருளாதார மேம்பாடு இருந்தால் தான் வாழ்க்கையில் நல்ல சந்தோஷமும் திருப்தியும் இருக்கும். இப்போ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொழில் தொடங்கும் போதும் சரி, மற்ற உதிரி பாகங்கள் வாங்கும்போதும் சரி, உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். மற்றவங்கள விட வந்து கம்மியாக நீங்கள் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் அதை சீப்பாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிலபுலன்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, மாடு கன்று வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க. இது மாதிரி பல வகையான இன்பமும் உங்களுக்கு ஒன்று சேரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய சுகபோகத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீட்டில் சுக்கிர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு பொதுவாக பெண்களால் ஒரு நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெண்களாலேயே உங்களுக்கு அதிக முன்னேற்றமும் சிறப்பும் வாய்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு 10ல் சனி பகவானும் 9ஆம் வீட்டில் ராகுவும் இருக்கிறதுனால நல்ல சுற்றுலா போகலாம், சந்தோஷமாக இருக்கலாம். பொதுவாக இந்த வருஷத்தில் வந்து பெரிய இடர்பாடுகள் எதுவும் வராது. பொதுவாக வந்து 7ஆம் அதிபதி உங்களுக்கு லக்னத்திலேயே இருக்கிறதுனால பொருளாதார மேன்மை அதிகம் மட்டுமல்ல. அதாவது சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, பணம் கொட்டணும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டலை அப்படின்னாலுமே கூட உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு அதிகமாகவே கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு பொருளாதார சிக்கலோ மனைவியினாலேயோ மற்றவங்களாலேயோ எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாக வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும். ஆக இந்த வருஷம் சந்தோஷமாக இருப்பீங்க. கடகராசி நேயர்களே, எண்ணத்தில் பலவிதமான ஓட்டம் இருக்கும். என்ன மாதிரிலாம் ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா,
தொழிலில் முடக்கம் இருக்குது, ஒரு திருப்தி இல்லை, போகிற இடத்துல அதிகமாக வேலை வாங்குகிறோம், நம்முடைய மேலதிகாரிகள் நம்மளை வந்து கசக்கி பிழிகிறாங்க. ரெண்டாவது நம்ம முதலாளிகிட்ட போனால் கூட முதலாளியும் வந்து நமக்கு சாதகமாக எதுவும் செய்கிறதில்ல. நம்ம என்னது தான் நல்லது பண்ணாலும் நமக்கு எதிராக செய்யக்கூடிய காரியங்கள் அதிகமாக இருக்குது. ஆக என்னடா ஒரு வாழ்க்கைங்கிறது ஒரு சோகமயமாக, ஒரு சலுப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் இந்த வருஷத்தில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இதெல்லாம் எப்போ தீரும் அப்படின்னு சொல்லி சொன்னால் 2026 பிறந்துருச்சு. கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள், இந்த வந்து மன கஷ்டங்கள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 9ஆம் வீட்டில் சனி பகவான் இருப்பது வந்து சாலச் சிறந்தது. உங்களுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட நோயெல்லாம் முன்னாடி இருந்திருக்கும், அதெல்லாம் இப்போ தீர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்ல வைத்தியர் உங்களுக்கு கிடைப்பார். அதனால் உங்களுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட நோய் வந்து உங்களை விட்டு விலகும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மன துணிச்சல் அதிகமாக இருக்குது இந்த வருஷத்தில். எதையும் சாதிக்கணும், எதையும் செய்யணுங்கிற எண்ண போக்கோடு நீங்கள் செயல்படுவீங்க. அதனால் உங்களுக்கு வந்து இந்த வருஷத்தில் வந்து சந்தோஷம் மட்டுமல்ல, சிறப்பாக உங்களுக்கு முன்னோர்கள், அதாவது பெரியவங்க வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக உதவி செய்வாங்க. நம்ம குழந்தைகள் நமக்கு வந்து நம்ம பேச்சுக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்க. நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வேலை வாய்ப்பெல்லாம் சிறப்பாக நடக்கும். பொதுவாக வந்து விழுந்து கிடந்த தொழில் வந்து உங்களுக்கு மேலோங்கி வரும். அதே மாதிரி கலை சம்மந்தப்பட்டது, அரசியல்வாதிகளுக்கு எல்லாமே இந்த வருஷத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மேன்மையும் நல்ல பதவி உயர்வும், அதே மாதிரி உங்களுக்கு வந்து எலெக்ஷனில் நீங்கள் வந்து போட்டியிட்டாலும், அது உள்ளாட்சியாக இருந்தாலும் மற்ற இதர எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து எலெக்ஷனில் நல்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. அந்த மன உறுதியோடு நீங்கள் செயல்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கடுத்து உங்களுக்கு 7 இருக்கக்கூடிய கிரகத்தை பார்த்தோம்னா மனைவியினால் நல்ல உத்வேகம் கிடைக்கும், நல்ல ஆதரவு கிடைக்கும். அதே மாதிரி மனைவி சார்ந்த வகையார் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க குடும்பத்தால் உங்களுக்கு வந்து உதவிகரம் அதிகமாக இருக்கும். பொருளாதாரமாகவோ அல்லது வேலை வாய்ப்பிலையோ உங்களுக்கு உதவியாக இருந்து நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்குமே கூட இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இடம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்குது. இந்த வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குதுனாவே உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து உங்களுக்கு அதிகப்படியான துணிச்சலையும் மன உறுதியும் கொடுக்கக்கூடியவராக இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு போகிற இடத்துல எப்படி பேசணும், நயமாக பேசி உங்கள் காரியத்தை சாதிச்சுக்குவீங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சடனாக கோபம் வந்தால் கூட அதை வெளிக்காட்டாமல் அவங்கக்கிட்ட அன்பாகவே பேசுவீங்க அப்படின்னு சொல்கிறோம். மனசில் வந்து இருக்கக்கூடிய பாரம் முழுவதும் இந்த வருஷத்தில் இறங்கிடும். இந்த பாரம் முழுக்க இறங்குது அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு மனதளவில் மட்டுமல்ல உடல் அளவுலையும் நல்ல உற்சாகம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். பொருளாதார நிலைமை மேம்படும் அப்படின்னு சொல்லும்போது தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மனைவியினாலையும் சுற்றத்தாரினாலையும் உங்களுக்கு நல்ல யோகமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. ஆகவே மனக்குறை இல்லாத ஒரு மனிதன் அப்படின்னு சொன்னால் இந்த வருஷத்தில் நீங்களே வந்து முதன்மையாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆகவே இந்த வருஷம் உங்களுக்கு நீங்கள் வணங்கக்கூடிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதியை வணங்கிட்டு வாங்க, உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சிம்ம ராசி நேயர்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டம சனி இருக்குது. அதனால் நிறைய சிரமம் வந்திருக்குமோ அல்லது கஷ்டம் வந்திருக்குமோ அல்லது வந்து நமக்கு வந்து எலும்பில் வலி வருதே, இதெல்லாம் உங்களுடைய கவலைகள். இந்த கவலை எப்படி தீர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவானுக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாளும் நீங்கள் வந்து காக்காய்க்கு ரவுண்டு எள்ளும் தயிரும் கலந்து உப்பு இல்லாமல் சாதம் வச்சுக்கிட்டு வாங்க. இது ஒரு விதமான சனி பகவானுக்குண்டான பரிகாரம். அதே மாதிரி சனி ஞாயிறு 2 நாளும் சாயங்காலமாக சனி பகவானுக்கு எள்மூட்டை தீபம் போடுங்க. இப்படி போட்டிங்கன்னா இந்த அஷ்டம சனியினால் உங்களுக்கு எந்த விதமான சிரமமும் இல்லாமல் உடம்புலையும் சரி, மனசுலேயும் சரி, தொழிலையும் சரி நமக்கு முன்னேற்றம் ஏற்படும், பிரச்சனைகள் சால்வ் ஆகும். ஆகவே இந்த மாதிரி நீங்கள் செயல்படுங்க, சிறப்பாக இருக்கும். பொதுவாக அஷ்டம சனிக்கு அதுதான். சரி, இதை தவிர நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடுமையாக உழைக்கக்கூடிய நபராக இருப்பீங்க.
பொதுவாக உங்களுடைய எண்ணங்கள் முழுவதுமே வந்து உழைக்கணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற இந்த ஆர்வம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இந்த ஆர்வம் அதிகமாக இருக்கிறதுனால என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதற்கான வந்து ஓடுன்னு ஓடுவீங்க. இங்கே போனால் அது கிடைக்குமா, அங்கே வந்தால் இது கிடைச்சிருமா, இந்த போனால் இந்த வேலையை இவன் செஞ்சு கொடுத்துருவானா அப்படின்னு. பொதுவாக இந்த வருஷத்தில் உங்களுக்கு அரசாங்கத்தினுடைய அதீதமான உதவக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். பொதுவாக சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் அரசாங்கத்தால் நல்ல தயவும் நல்ல பணமும் நல்ல தொழில் உத்தியோகமும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே உத்தியோகம் கிடைக்காதவங்களுக்கு வந்து இந்த வருஷத்தில் வந்து இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். மனசில் வந்து இருக்கக்கூடிய பாரமெல்லாம் விலகும். இது வரைக்கும் திருமணம் ஆகாத நண்பர்கள் இருந்ததுதான் கண்டிப்பாக இந்த வருஷத்தில் திருமணம் ஆகும். குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த வருஷத்தில் குழந்தை பிறக்கும். காரணம் என்னன்னு கேட்டால் 4 கிரகங்கள் சிறப்பாக இருக்குது. புத பகவானாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைப்பார், பொருளாதாரத்தை மேம்படுத்துவார். பொதுவாக 5 இருக்கக்கூடிய 3 10 கிரகம்னு சொன்னோம்னா சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்லா இருக்கிறார். இவர் நல்லா இருக்கிறதுனாலே உங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த புதனும் சுக்கிரனும் சேர்ந்து 10ஆம் வீட்டில் இருந்தாலும் 5ஆம் வீட்டில் இருந்தாலும் பொன் பொருள் சேர்க்க அபாரமாக இருக்கும், அபரீதமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஆக இந்த வருஷத்தில் உங்களுக்கு வந்து இந்த இடமெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பெண்களுடைய இதை பார்த்தோம்னா மகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு பிரமாதமாக கிடைக்கும். மகள் உங்களுடைய மேலே வந்து அதிகமாக பாசம் வைத்திருப்பவராக இருப்பார். அதனால் அவங்களுடைய அரவணைப்பு, அன்பு இது எல்லாமே வயசானவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு அடுத்த கட்டம் பார்த்தோம்னா 6 கிரகம்னு சொல்லக்கூடிய சனி தான் 8ல் இருக்கிறாரு. அப்புறம் விபரீதமான ஒரு ராஜயோகம் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசாங்கத்தில் நீங்கள் வந்து நெடுநாளாக போட்டு வைத்திருக்கக்கூடிய ஏதாவது பெட்டிஷன் இருந்ததுன்னா அவங்களுக்கு உடனே வந்து அது சேங்ஷன் ஆகும். அரசாங்கத்தின் மூலமாக உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசாங்கத்தின் மூலமாக பலவிதமான யோகத்தையும் நீங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதாவது என்ன மாதிரி யோகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுடைய பாஸ்போர்ட் இருக்குது, நீங்கள் பாஸ்போர்ட் இது பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உடனே உங்களுக்கு இப்போ சேங்ஷன் ஆகும். வெளிநாடு போகலாம், வெளிநாட்டு போய் நிறைய சம்பாதிக்கலாம். ஏன்னு கேட்டால் 8க்கு 10ஆம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் வீட்டில் 4 கிரகங்களும் சிறப்பாக இருக்கிறதுனால வெளிநாடு யோகம் சிறப்பாக இருக்கும். வெளியூரில் போய் அதிகமாக சம்பாதிப்பீங்க. பொதுவாக உங்களுடைய எண்ணங்கள் முழுவதும் இந்த வருஷத்தில் நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக வந்து நம்முடைய அப்பா அம்மாவுடைய அரவணைப்பு நமக்கு அதிகமாக காணப்படும். நீங்கள் எந்த வயசாக இருந்தாலும் அவங்களுடைய அரவணைப்பு உங்களுக்கு வந்து நல்ல சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மனைவியினால் உங்களுக்கு இந்த வருஷத்தை முழுக்க மிகவும் சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருப்பீங்க. ஏன்னா அவங்களால் உங்களுக்கு வந்து ஆதாயம் அதிகமாக ஏற்படுமே தவிர கெடுதல் எதுவும் வராது. அவங்கள சார்ந்தவங்களாலேயும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் 11 இடத்துல புத பகவான் இருக்கக்கூடிய இடத்துல குரு பகவான் இருக்கிறார். 2 பேரும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறாங்க. இப்போ லாபம் எந்த அளவுக்கு இருக்கும், அமோகமாக இருக்கும். பொதுவாக பொருளாதாரம் நமக்கு வந்து எவ்வளவு தேவையோ அதுக்கு மேலே பன்மடங்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிகவும் சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. பொதுவாக உங்களுக்கு அமோகமான வருஷம், அபாரமான வருஷம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தங்கையினால் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைக்கு நல்ல ஆலோசனை சொல்லுவாங்க. அவங்களால உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய எந்த விதமான தடங்கள் இருந்திருந்தாலும் சங்கடம் இருந்தாலும் தீரக்கூடியதாக இருக்கும். இந்த வருஷம் நீங்கள் வழிபடக்கூடிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவனை வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. பிரதோஷ வழிபாடு மிக அற்புதமாக இருக்கும். ஏன்னா அந்த அஷ்டம சனி இருக்கிறதுனால அதை செஞ்சுட்டு வாங்க, மிக அபாரமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். கன்னி ராசி நேயர்களே, கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசிக்கல் அதிகமாக இருந்திருக்கும். கொடுத்த இடத்துல பண வரவு வந்திருக்காது. அதே மாதிரி மனைவி நம்மளுடைய பேச்சை வந்து முழுமையாக கேட்க மாட்டாங்க, அல்லது கணவனாக இருந்தாலும் கேட்க மாட்டாங்க. நம்மளை பொதுவாக எவனுமே மதிச்சிருக்க மாட்டான் போன வருஷத்தில். காரணம் என்னன்னு கேட்டால், போன வருஷம் வந்து சனி வேறு 7ஆம் வீட்டில் உட்காந்து ஒரு பக்கமாக நம்மளை சைடாக கெடுத்து விட்டு போயிட்டார். குரு பகவானும் சரி, அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 10லேயே போய் உக்காந்துட்டார்.
இப்படி 10ல் உட்காந்ததுனால என்னன்னு கேட்டிங்கன்னா, பலரும் நம்மளை வந்து கேலி பேசுகிற மாதிரி பல விஷயங்கள் நம்மளை நோக்கி நடந்திருக்கும். இருந்தாலும் அதை சகிச்சுக்கிட்டு நீங்கள் வாழ்ந்துருப்பீங்க. இப்போ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 10ல் தான் குரு இருக்கிறார், 7ல் தான் சனி இருக்கிறார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த 6-12 இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கிறாங்க. அஷ்டலட்சுமி யோகம்னு சொன்னால் எந்த அளவுக்கு பணமழை பொழியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பணமழை பொழியும். பொதுவாக இந்த வருஷத்தில் வந்து நீங்கள் என்னென்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாம் சாதிச்சுக்கலாம். அதில் எந்த விதமான தடங்களோ இதுவோ வராது. உங்களுக்கு எதுவோ வராது அப்படின்னு சொன்னீங்க அப்படி நம்ம சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, நிர்பந்தத்தினால எதையும் நம்ம நிறுத்த மாட்டோம். நம்ம பாட்டுக்கு செய்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்போம். நமக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கூட கடல் சார்ந்து நீங்கள் வந்து வெளிநாடு பயணம் போகலாம். அதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா மார்ச் ஏப்ரலுக்கு மேலே உங்களுக்கு அதற்கான வாய்ப்பெலாம் மிக மிக அற்புதமாக அமையும். அதனால் பொருளாதாரத்தில் வந்து மிகவும் சிறந்து விளங்குவீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பொருளாதாரம் சிறப்பாக இருந்தால் தான் அப்பா அம்மா பையன் பொண்ணு பொண்டாட்டி அவ்வளோ பேருமே வந்து இது இருந்தால் தான் நம்மக்கிட்ட ஒரு அன்பு கிடைக்கும். இல்லைன்னா அன்பு கிடைப்பதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். அப்போ இதில் வந்து நீங்கள் முதன்மையாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த முதன்மையாக இருக்கும்போதே உங்களுக்கு சகல விதமான யோகங்களும் கிடைச்சிரும். கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம், வீடு வாங்கலாம், தோட்டம் துறவு வாங்கலாம். பொதுவாக மாடு கன்று வச்சு மிக அற்புதமாக நம்ம பண்ணையம் பண்ணலாம். பொதுவாக இந்த ஆண்டு விவசாயிகளுக்கு மிக அற்புதமாக இருக்கும். வரக்கூடிய இந்த 2026ன்னு சொன்னோம்னா, இந்த 2026 என்னைக்கு பிறக்குதோ அன்னையிலேருந்து உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். பொதுவாக எந்த விதத்துலையுமே உங்களுக்கு வந்து தடங்களோ கஷ்டமோ ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். விவசாயம் செழித்தவங்க பொதுவாக விவசாயிகளுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த ரோட்டோரத்தில் கடை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும். வியாபாரம்லாம் சிறப்பாக இருக்கும். எந்த விதமான புயலோ மழையோ உங்களுக்கு எந்த விதமான சேதத்தையும் கொடுக்காது. உங்களுக்கு நன்மையே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வரக்கூடிய ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 அல்லது 4 புயல் மட்டுமே ஏற்படக்கூடியதாக இருக்கும். இந்த 4 புயல்கள் ஏற்படுறதுனால நமக்கு ஏதாவது பாதிப்பா? ஒரு பாதிப்பும் இல்லை. நீங்கள் விவசாயம் இருந்தால் கூட வேற எங்கேயாவது பேஞ்சிட்டு போகுமே தவிர உங்களுக்கு வந்து வரவே வராது. பொதுவாக வந்து தென் மாவட்டங்களில் மழை போதுமான அளவுக்கு மழை இருக்கும். விவசாயிகள் சிறப்பாக இருப்பீங்க. வட மாவட்டங்களில் வேணால் கொஞ்சம் அதிகப்படியான மழை பெய்யக்கூடியதாக இருக்கும். வரக்கூடிய ஆண்டில் உங்களுக்கு எந்த விதமான மனசோர்வும் இருக்காது. பொன்பொருள் சேர்க்க நல்லா இருக்குது. நிறையா நகை வாங்கி சேர்த்தலாம். அதே மாதிரி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளியூர் பிரயாணம் செய்யலாம். அதே மாதிரி கோயில்களுக்கு போகக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த தெய்வத்தை தரிசனம் பண்ணுறதில் உங்களுக்கு திருப்திகரமான அமைப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வருஷம் உங்களுக்கு மிக மிக சந்தோஷமான வருஷம், அபாரமான வருஷம், மிகவும் சிறப்பாக இருப்பீங்க. இந்த வருஷம் நீங்கள் வழிபடக்கூடிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவானை நீங்கள் வந்து பொதுவாக வந்து எல்மூட்டை தெய்வம் வச்சு வழிபாடு செய்வதும் ஞாயிற்றுக்கிழமையில், அதே மாதிரி சிவ வழிபாடு செய்வதும் உங்களுக்கு இந்த வருஷத்தில் அமோகமான செல்வத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆக இந்த வருஷம் சிறப்பாக இருப்பீங்க. துலாம் ராசி நேயர்களே, இந்த புத்தாண்டு நமக்கு எந்த அளவுக்கு நன்மை தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புத்தாண்டு உங்களுக்கு அபாரமான நன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சனி பொதுவாக 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு. உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா 3ஆம் வீட்டில் இருக்கிறார். 9 கூடிய புதனோடு சேர்ந்து இருக்கிறார். இது பிரபலமான யோகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு யோகங்கள் அதிகரிக்கும். பெண்களால் உங்களுக்கு வந்து நன்மை பயக்கக்கூடியதாக இருந்தாலுமே கூட சில நேரங்களில் உங்களுக்கு எந்த பெண்ணாக இருந்தாலும், அம்மாவாக இருந்தாலும், பொண்டாட்டியாக இருந்தாலும், பொண்ணாக இருந்தாலும், இவங்களால் மன கஷ்டமும் கூடவே ஏற்படும். இந்த மாதிரி மன கஷ்டம் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் வெள்ளிதோறும் நீங்கள் அம்பாள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு 3ஆம் வீட்டில் இருக்கிறதுனால பொருளாதார ஏற்றம் அதிகமாக இருக்கும். உங்கள் வாக்குக்கு நல்ல வன்மை இருக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது நடைபெறும். பொதுவாக இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அரசியலில் ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வாய்ப்பு சிறப்பாக இருக்கும். நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் பொருளாதார ஏற்றத்தில் வந்து அரசியல் மூலமாகவும் மற்ற தொழில் மூலமாகவும் உங்களுக்கு அபாரமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே மாதிரி சனி 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் சட்டம் பேசி
வெளி வரக்கூடியவங்களாக இருப்பீங்க. அப்போ வந்து தொழிலையும் நல்ல முன்னேற்றமும் உறுதியான பிடிப்பும் இருக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறார். 9ல் குரு பகவான் இருக்கிறதுனால பொதுவாக வந்து எல்லா விதமான யோகத்தையும் பெறலாம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி எல்லா விதமான யோகத்தையும் ஏற்படலாம் அப்படின்னு சொன்னால் 9க்குடைய குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு. உங்கள் ராசியை பார்க்குறதுனாலே உங்களுக்கு வந்து பலவிதமான தீமைகளே உங்களுக்கு நடக்காது இந்த வருஷத்தில். தீமை இல்லாத ஆண்டு, கஷ்டம் இல்லாத ஆண்டு, உடல் பொதுவாக சுகமாக இருக்கக்கூடிய ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். உங்கள் குழந்தைங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், படிப்பில் நல்ல முன்னேறுவாங்க. ஸோ இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அபாரமான முதிர்ச்சியின் காரணமாக கல்வியில் நல்ல பேரும் புகழும் பெறுவாங்க. நல்ல பட்டம் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவங்களை பொறுத்த வரைக்கும் மருத்துவம் படிக்கக்கூடியவங்களுக்கும் இன்ஜினியரிங் படிக்கக்கூடியவங்களுக்கும் நல்ல வாய்ப்பு ஏற்படும். வேலை வாய்ப்பும் சிறப்பாக ஏற்படும். வேலை கண்டிப்பாக அமையக்கூடிய தருணம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு நம்ம காரியத்தில் வெற்றி பெறுவோம் அப்படின்னா காரியமே கண்ணாக இருப்பீங்க. எந்த வேலை எடுத்தாலும் நம்ம இதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அதை ஓய மாட்டீங்கன்னு சொல்லலாம். அப்போ அந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் முன்னும் பின்னும் பார்த்து நடப்பீங்க. யார் நமக்கு நல்லது பண்ணுறாங்க, யார் கெடுதல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்து நடக்கிறதுனாலே பலவிதமான சிரமத்தில் வந்து நீங்கள் உங்களை தற்காத்து கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, சுகமாக இருப்பேனா? கண்டிப்பாக சுகமாக இருப்பீங்க. சுகத்துக்கு ஒருபோதும் குறை கிடையாது. அதே மாதிரி வாகனம் வாங்கலான்ட்டு இருக்கிறேன், வீடு வாங்கலான்ட்டு இருக்கிறேன், இடம் வாங்கலான்ட்டு இருக்கிறேன், மாடு கன்று வாங்கலான்ட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய ஆண்டாக இருக்கும். சரி, வேறு ஏதாவது நமக்கு சிரமங்கள் கஷ்டங்கள் யாரால் வருமா? கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிரமமாக கஷ்டமாக வருவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. அதே மாதிரி தந்தையர் தாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா உடல்நல பாதிப்பு இருக்கும். அவங்களுடைய உடல்நலத்தில் நீங்கள் அதிகமாக வந்து கவனம் செலுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதை விட என்னன்னு பார்த்தீங்கன்னா மனதளவில் நீங்கள் எவ்வளோ உற்சாகமாக இருந்தாலுமே கூட உங்களுடைய நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் உங்களை தாக்கக்கூடும். ஆகவே நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் தாக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பொதுவாக வந்து இந்த ராகு பகவானை வழிபாடு செய்வது, விநாயகரை வழிபாடு செய்வது, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. அதே மாதிரி தானிய வகையில் கொள்ளு அதிகமாக நீங்கள் சாப்பிட்லாம். அதே கீரை வகைகளை நீங்கள் முருங்கைக்கீரை அதிகமாக சாப்பிட்லாம். இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வரும்போது உங்களுக்கு உடல்நல பாதிப்பு என்பதே இல்லாமல் சிறப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானால் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அப்படிங்கும்போது பொதுவாக தட்சிணாமூர்த்தி வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவலை இல்லாத ஒரு வாழ்க்கையும் நிம்மதியான வாழ்க்கையும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவானால் நமக்கு எந்த அளவுக்கு ஆதாயம் உண்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுவாக குளிர்ச்சியான பானங்களை நம்ம சாப்பிட்லாம், குளிர்ச்சியாக இருப்போம். அதே மாதிரி நமக்கு வாழ்க்கை முழுவதும் இந்த வருஷம் முழுவதுமே குளிர்ச்சியான ஆண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக உங்களுக்கு இந்த ஆண்டு வந்து சிறப்பான ஆண்டாக இருக்கும், தெய்வீக ஆண்டாக இருக்கும். பல புண்ணிய சேத்திரங்களுக்கு போயிட்டு வருவீங்க, மிக சிறப்பாக இருப்பீங்க. விருச்சிக ராசி நேயர்களே, வாழ்க்கையில் எப்பயும் சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு என்னென்ன வேலையோ அத்தனையும் செய்வீங்க. ஆனால் கடந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சிரமங்களை சந்திச்சிட்ருப்பீங்க. எடுத்த காரியங்கள் அனைத்தும் தோல்வி. ரெண்டாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பொருளாதார நிலையில் மிகவும் பின்தங்கி இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். எண்ணங்கள் முழுவதுமே உங்களுக்கு வந்து என்ன பண்ண போகிறோங்கிற யோசனையே உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும் இல்லையா? அதை விட என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒருத்தவங்க ஒரு வேலைக்கு போகிறோம், இல்லை நம்ம ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம், இல்லை அரசு துறையில் வேலை செய்கிறோம், எங்கே போனாலுமே என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா பார்க்கலாம்பா, இது சரியில்லை, நீ செஞ்சதே சரியில்லை, நீங்கள் எவ்வளோ சிறப்பாக செஞ்சு கொடுத்தா கூட அதில் ஒரு குறையை கண்டுபிடிச்சி உங்களை திட்டுவாங்க அல்லது மனசை வந்து மிகவும் காயப்படுத்துவாங்க. இப்படி பலவிதமான சங்கடத்தை சந்திச்சிட்ருக்கிறீங்க இது வரைக்கும். இது எவ்வளோ நாளைக்கு தொடரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மார்ச் மாதம் வரைக்கும் இப்படி தான் இருக்குது. பொதுவாக இந்த மார்ச் மாதத்துக்கு மேலே அட்டகாசமாக இருக்கும், மிக சிறப்பாக இருப்பீங்க, எண்ணங்கள்லாம் பூர்த்தியாகும், பிரச்சனையெல்லாம் சரியாகும். ஆகவே இந்த மார்ச் மாதம் வரைக்கும் கொஞ்சம் சிரமம் இருக்கும். இந்த காலாண்டும் கொஞ்சம் தாங்கிக்கிட்டு தெய்வ வழிபாடோடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சரி, எந்த தெய்வத்தை நான் வழிபாடு செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனை வழிபாடு செய்யுங்க. முருகன் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது செய்வார்.
செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் வந்து முருகனை வந்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அது இல்லாமல் செவ்வாய்க்கிழமையில் வந்து யாருக்காவது கொஞ்சோண்டு தானம் கொடுக்கலாம். ரூ. 1 தானம் கொடுக்கலாம், அல்லது ஒரு பொட்டுக்கல்ல கொஞ்சம் தானம் கொடுக்கலாம், அல்லது கொஞ்சம் அரிசி கொஞ்சம் தானம் கொடுக்கலாம், அல்லது துவரம் பருப்பு கொஞ்சம் தானம் கொடுக்கலாம். இதை தானம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னால் யாருக்காவது ஒரு சாம்பார் சாதம் வாங்கி தரலாம். இதை செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த 3 மாதமும் உங்களுக்கு சுமூகமாக போகும். இந்த சங்கடங்களோ கஷ்டங்களோ பிரச்சனைகளோ இல்லாமல் வாழலாம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அதுக்கடுத்து குடும்ப சூழ்நிலை நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, பொருளாதார நிலையில் நிறைய கஷ்டம். 100 ரூபாய் வருதுன்னா 200 ரூபாய்க்கு செலவு காத்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு. இந்த 200 ரூபாய் நம்ம எப்படி சரி பண்ணுறது? இன்னொரு 100 ரூபா பத்தாம வருது அப்படின்னு பார்த்தோன்னா, கடன் வாங்கியிருக்கிறோம், கடன்காரனுக்கு பிரச்சனை இருக்குது, அவங்ககிட்ட நம்ம பதில் சொல்லணும், அவன் நம்மளை ஒன்றுக்கு சொல்லுவான் அப்படிங்கிற மனக்குமரல் வேறு இருக்கும். இதெல்லாம் தீர்ந்துடும், மிக சந்தோஷமாக இருப்பீங்க. ஆக தெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். குழந்தைங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, சில விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும், குடும்பத்தில் சிரமங்கள் வந்திருக்கும், சில விதமான பிரிவினைகள் வந்திருக்கும். இதெல்லாம் மனசில் போட்டு ஒரு பக்கம் குழப்பம் இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்துக்கு மேலே இதெல்லாம் நல்ல சுமூகமான தீர்வு ஏற்படும். அதாவது பெண்களால் நமக்கு வரக்கூடிய, பெண் குழந்தைகளால் நமக்கு வரக்கூடிய இந்த மன சஞ்சலமெல்லாம் தீரும். இப்போ தான் அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், நல்ல வந்து பிரச்சனை சால்வ் ஆகும், நீங்களும் வந்து சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக கணவன் மனைவி உறவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மனைவி பல நேரங்களில் உங்களுக்கு வந்து தாங்கி பிடிக்கக்கூடிய அளவுக்கு மனைவி வாய்ச்சிருக்கிறாங்க. அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ சிரமத்துக்கிடையே நீங்கள் வந்து மனிதனாக உலாவுறீங்கன்னா அது மனைவினால் மட்டும்தான் அப்படின்னு சொல்லலாம். ஆக வந்து பெண்களுக்கு போதுமான அளவுக்கு நீங்கள் கவனம் செலுத்துறது, மரியாதை கொடுக்கறது, அவங்க பேச்சை கேட்கறது, இதெல்லாம் செஞ்சிங்கனாவே பொதுவாக இந்த 3 மாதமும் நீங்கள் மிக தெளிவாக ஈஸியாக வந்து தள்ளிடலாம். அதுக்கப்புறம் அதே சமயத்தில் வரக்கூடிய பொருளாதார நிலைமையை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பொருளாதாரம் வருதோ அத்தனையும் வந்து மனைவி இடத்துல கொடுத்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்னென்ன செலவு பண்ணணுமோ அதை முறையாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சிரமமே இந்த 3 மாதமும் வராது. அடுத்த 9 மாதமும் அபாரமாக இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய வேலை முருகனுடைய வழிபாடு மட்டும்தான். அந்த முருக வழிபாடு செய்யுங்க, சாம்பார் சாதம் தானம் கொடுங்க, மிகவும் சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் இருப்பீங்க. அதே சமயத்தில் நம்ம வெளியூர் போகலாமா தொழில் ரீதியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னென்னு கேட்டால், இங்கே போனால் இந்த பக்கம் ஆர்டர் வரும், அந்த பக்கம் போனால் இந்த பக்கம் கூப்பிடுவோம், அப்படி உங்களுக்கு இடமாற்றங்கிறது அதிகமாக காணப்படுது. இந்த இடமாற்றத்தினாலே போதுமான அளவுக்கு தொழில் அமையாமல் போயிடும், அல்லது மேல் அதிகாரிகள் நமக்கு வந்து பலவிதமான மன தொந்தரவு கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, எது செய்கிறதா இருந்தாலும் செய்வதை வந்து மிக நிதானமாக யோசனை பண்ணி செஞ்சிங்கன்னா, அவசரப்படுவீங்க நீங்கள் எப்போவுமே. அவசரப்படாமல் யோசனை பண்ணி செஞ்சிங்கன்னா வாழ்க்கை சந்தோஷமாக இந்த வருஷம் முழுக்க சிறப்பாக இருக்கும். 2026 உங்களுக்கு அபாரமான வருஷமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, முருகர் வழிபாடு செய்யுங்க. முருகன் உங்களுக்கு சகல விதமான நன்மையும் கொடுத்து சிறப்பாக வச்சுருப்பான். தனுசு ராசி நேயர்களே, என்னடா நம்ம வந்து போன வருஷம் நல்லா இருந்தோம், அதுக்கு போன வருஷம் கொஞ்சம் சிரமப்பட்டோம், வரக்கூடிய 2026 எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன கவலை இருக்கும் இல்லையா? அடுத்து அஷ்டம சனி வராரு, அஷ்டம குரு வராரு, இந்த மாதிரி பலவிதமான எண்ணங்கள் வரும். ஆனால் என்னென்னு கேட்டால், வரப்போகிறது அஷ்டம குரு தான் வரார். உங்களுக்கு குரு பகவான் கெடுதல்லாம் பண்ண மாட்டார், தைரியமாக இருக்கலாம். ராசிநாதன் அல்லவா, அதனால் கெடுதல் பண்ண மாட்டார். சின்ன சின்ன சங்கடங்கள் வரும். இந்த சின்ன சின்ன சங்கடங்களை எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கடகர சதுர்த்தின்னு ஒரு நாள் வரும். அந்த நாளில் நீங்கள் விநாயகருக்கு பால் கொடுத்து உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் மிக நன்றாக இருக்கும். முடிஞ்சால் நீங்கள் வந்து விரதம் இருக்கலாம். காலையிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஒரு பால் பழம் சாப்பிட்டுட்டு விரதம் இருந்தீங்கனாலுமே கூட இந்த சகட தோஷத்தினால் வரக்கூடிய சங்கடங்கள் எதுவும் இல்லாமல் சிறப்பாக வாழ்வீங்க, மன சந்தோஷத்தோடு வாழலாம். இது வந்து ஒரு விதமான சூட்சம பரிகாரம் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா பொதுவாக 4ஆம் வீட்டில் இருக்குது. அப்போ பொருளாதாரத்தில் ஏதாவது சிக்கல் வருமா? 4 கூடையவர் போய் உங்களுக்கு 7ல் உட்காந்துருக்கிறாரு, அப்புறமா ஒரு 3ஆம் மாதத்துக்கு மேலே 8ஆம் வீட்டுக்கு போவார். இதெல்லாம் ஒருத்தர் யாராவது சொல்லி நம்மளை வந்து மன கஷ்டம் ஏற்படுத்துவாங்க. இதெல்லாம் ஒன்றும் யோசிக்காதீங்க. மனதளவில் நீங்கள்
எப்போவும் நம்மளால் முடியும், எப்போவும் நம்ம சாதிப்போம், எப்பொழுதும் நமக்கு பிரச்சனை இல்லை, சந்தோஷமாக இருப்போங்கிற அந்த மன உறுதியோடு செயல்பட்டிங்கன்னா எந்த விதமான கஷ்டமும் நம்மளை நோக்கி வரவே வராது. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, தெய்வ வழிபாடுன்னு கண்டிப்பாக தேவை. நீங்கள் வந்து விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க டெய்லி. மாதத்துக்கு ஒரு நாள் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு பால் வாங்கி கொடுத்து உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றத்தையும் வரக்கூடிய இடர்பாடுகளையும் தவிர்க்கக்கூடியதாக இருக்கும். மனசில் வந்து சந்தோஷத்தை பெருக்கிக்கலாம். சரி, நம்ம பொண்ணு படிக்கணும், பையன் படிக்கணும், இப்போ நம்ம பொருளாதாரத்தை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அந்த மாதிரி எண்ணம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பலவிதமான இதுக்கும் வந்து இவர் தான் காரணம். ஆக திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, எந்த பிரச்சனையும் வராது. உங்கள் பொண்ணு பையன் இவங்கெல்லாம் சிறப்பாக படிப்பாங்க. அவங்க வாழ்க்கையிலையோ படிப்பில் எந்த விதமான குறைபாடு இருக்காது. பொதுவாக உங்கள் பொண்ணு பையனுக்கு வந்து திருமணம் செய்யலாம், அதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. பொதுவாக வந்து இந்த வருஷத்தில் வந்து உங்கள் பொண்ணு பையனுக்கெல்லாம் நல்ல ஒரு குடும்பத்தில் சுபிட்சம் பெறக்கூடிய அளவுக்கு மங்களகரமான அமைப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறான். சரி, 3 கூடிய சனி 4 இருக்கிறாரு, நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் தடங்கள் ஏற்படுமா அப்படிங்கிற சில பேர்த்துக்கு பயம் இருக்கும். பல பேர் பயமுறுத்தி விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி பயமுறுத்தினாலும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 10ஆம் வீட்டில் கேதுவோ ராகுவோ இருந்தால் சிறப்பு, 9ஆம் வீட்டில் கேதுவோ ராகுவோ இருந்தால் சிறப்பு. அப்போ உங்களுக்கு யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேது பகவான் இருக்கிறார். பொதுவாக கேது பகவான் பொதுவாக வந்து 9ஆம் வீட்டில் இருந்தாலும் 10ஆம் வீட்டில் இருந்தாலும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார். இதற்கு தகுந்த ஆசான் நமக்கு கிடைப்பார். இப்போ நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, பெரியவங்க இந்த மாதிரி செஞ்சால் உனக்கு இந்த மாதிரி சிறப்பாக இருக்கும், இந்த மாதிரி செய்யும்போது எந்த விதமான கஷ்டமும் வராதுன்னு தொழில் நீதியாகவோ குடும்ப நீதியாகவோ அல்லது வந்து நம்ம ஒரு விவசாயம் பண்ணுறோன்னா அதன் நீதியாகவோ நமக்கு ஒரு ஐடியா கொடுக்கும்போது அந்த ஐடியாவை நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து நமக்கு நல்ல நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பொதுவாக 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, தொழில் நீதியாக உங்களுக்கு மிக அபாரமாக இருக்கும். இப்போ ஒரு வேலைக்கு போகிறீங்களா, ஒரு ஆஃபீஸ் போகிறீங்களா, ஒரு அரசாங்க துறைக்கு போகிறீங்களா, இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபார்வேர்டாக பார்க்கும்போது நல்லாவே சிறப்பாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே வந்து இந்த வருஷத்தில் உங்களுக்கு மன கஷ்டம் மட்டும்தான் லைட்டாக இருக்கும், மற்றபடி எந்த கஷ்டமும் இருக்காது. சரி, மனைவி நமக்கு அப்பப்போ ஒத்துழைப்பாங்களா ஒத்துழைக்க மாட்டாங்களா, அப்பப்போ பிரச்சனை ஏற்படுது மனைவியினால் அல்லது கணவனால் அப்படின்னு நம்ம நினைப்போம். நீங்கள் வந்து 2 பேருமே கலந்து பேசுனீங்கன்னா இந்த வருஷத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாக இருக்கும். விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பக்குவம் 2 பேர்த்துக்குமே தேவை. ஏன்னு கேட்டால் குரு பகவான் 8ஆம் வீட்டில் வரும்போது கலகம் கண்டிப்பாக வரும். இந்த கலகத்தை நம்ம விட்டு கொடுத்து தான் சரி பண்ணிக்கணும், கடவுள் வழிபாட்டின் மூலமாக சரி பண்ணணும். ஆகவே இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி திருச்செந்தூர் முடிஞ்சால் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, இல்லைன்னா திருச்செந்தூர் முருகனை வச்சு வழிபாடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். சஷ்டி விரதம் இருங்க, மிக மிக நன்றது, நல்லாயிருக்கும், சிறப்பாகவும் இருக்கலாம், பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம், வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். இந்த வருஷம் முழுக்க சந்தோஷமாக சுபிட்சமாக இருக்கலாம். மகர ராசி நேயர்களே, இந்த 2026 புத்தாண்டு பலன் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த புத்தாண்டு உங்களுக்கு சுபிட்சமாக இருக்கும், மன தடங்கள்லாம் விலகும். பொதுவாக நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் அதிகமாக இந்த மகர ராசிக்காரங்க பணத்தை போட்டிருப்பீங்க, ஏதாவது தானியத்தின் மேலே போட்டிருப்பீங்க. நீங்கள் எந்த தானியத்தில் போட்டிங்களோ அது விலை குறைஞ்சிருக்கும், எந்த ஷேர் மார்க்கெட்டில் எதில் போட்டிங்களோ அது விலை குறைஞ்சிருக்கும், ஏறுமுகமாக இருந்திருக்காது. என்னடா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கினோமே, 10,000க்கு வச்சுக்குவோம், 10,000 ரூபாய்க்கு வாங்கினோமே, அது கடைசியாக இப்போ 7,000க்கு வந்து நிற்கிது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதாவது 1/3 குறைஞ்சிருக்கும், அல்லது வந்து நம்ம வாங்கின தானியம் குறைஞ்சிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ இந்த வருஷம் இப்படி கஷ்டத்தில் இருந்தோமே இந்த 2025. இப்போ இந்த 2026 நமக்கு எந்த அளவுக்கு மேன்மையை தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் கடகராசியில் பிரவேசிக்கும் போது உங்களுக்கு அபாரமாக இருக்கும். அவர் பார்வை பட்ட உடனே உங்களுக்கு வந்து இந்த இறங்கியிருக்கிற இந்த ஷேர் மார்க்கெட்டாக இருந்தாலும் தானியமாக இருந்தாலும் நல்ல உயர்வை தரக்கூடியதாக இருக்கும். அதனால் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ 1/3 குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 2 மடங்கு கூடும். இப்போ பொதுவாக வந்து இப்போ வந்து 15 ரூபா, அதாவது 10,000 ரூபாய்க்கு வாங்கின பொருள் 15 ரூபாய்க்கு விற்கக்கூடிய அளவுக்கு இந்த பெருகம் இருக்கும், பொருளாதார பெருக்கம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சந்தோஷம் அதிகமாக ஏற்படும்.
அதே மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா, கொடுத்த இடத்துல வந்து நம்ம எவ்வளோ வற்புறுத்தியும் கூட நம்ம இப்போ பணம் வரவுங்கிறது வராது. எல்லாமே உங்களுக்கு இந்த 2026 எங்கெங்கே பணம் கொடுத்துருந்தீங்களோ, எங்கெங்கே வராமல் இருக்குதோ, வாராக்கடன் முழுவதும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு வந்துடும். சரி, இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லை. பெருமாள் வழிபாடு செஞ்சிங்கன்னா போதும், மகாலட்சுமி வழிபாடு செஞ்சிங்கன்னா போதும், உங்களுக்கு சகலமும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். யாருக்காவது ஒரு நபருக்காவது வாரத்தில் ஒரு நாள் அன்னதானம் செய்யலாம். பைசாவாக கொடுக்கக்கூடாது, சாப்பாடாக வாங்கி தரலாம். அந்த மாதிரி செஞ்சுட்டு வந்து பாருங்கள், உங்களுக்கு இந்த வருஷத்தில் நிற்கக்கூடிய அனைத்து வாராக்கடனும் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். சரி, குடும்பத்தில் எப்படி இருக்குது, நம்ம பேச்சு எப்படி இருக்குது, நம்மளுடைய சொல்வாக்குக்கு எவ்வளோ பேர் கட்டுப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சொல்வாக்கு கண்டிப்பாக எல்லாருமே கட்டுப்படுவாங்க. ரெண்டாவது, நீங்கள் நினச்ச காரியமெல்லாம் வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும். எந்த விதத்துலேயும் உங்களுக்கு வந்து தோல்வி வராது. ஏன்னா நீங்களே செயல்படும்போது நல்ல சூட்சமாக இதை செஞ்சால் நமக்கு வெற்றி கிடைக்கும், இதை செய்யலைன்னா வெற்றி கிடைக்காதுன்னு மிகவும் ஆணித்தரமாக சிறப்பாக யோசனை பண்ணி செய்கிறதுனால வெற்றி ஒன்று தான் உங்களுக்கு வந்து இயல்பாக நினச்சிட்ருப்பீங்க. அந்த வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கோசம் எதுவும் செய்ய நீங்கள் தயாராக இருப்பீங்க. கண்டிப்பாக வந்து வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அது தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, இல்லை குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வெளிவட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதை விட என்னென்னு கேட்டிங்கன்னா, கல்வியில் படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு இந்த வருஷம் வந்து அபாரமான வளர்ச்சி ஏற்படும். நல்லா வந்து மார்க் எடுப்பீங்க, மதிப்பெண் சிறப்பாக இருக்கும். அதனால் உங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நல்ல நீங்கள் என்ன கோர்ஸ் கேட்குறீங்களோ அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. ஆக இந்த வருஷம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கல்வியில் பலமாக விளங்குவீங்க. அப்போ நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வெளியூர் பிரயாணம் சிறப்பாக இருக்கும், வெளியூர் போயிட்டு வருவீங்க. அதே மாதிரி இன்ப சுற்றுலா போவீங்க. அதே மாதிரி வந்து புண்ணிய சேத்திரத்துக்கு போவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு இந்த வருஷத்தில் அபாரமாக சந்தோஷமாக நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். மிகவும் சிறப்பாக சந்தோஷத்தோடு மட்டுமல்ல, நல்ல பொருளாதாரத்தோடு சிறந்து விளங்குவீங்க. மற்றவங்களால் நமக்கு எந்த விதமான கஷ்டமோ மன சஞ்சலமோ ஏற்படாது. ஆக மற்றவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கிறது. கும்பராசி நேயர்களே, இப்போ இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா 7.5 சனி இருக்குது, கை கால் வலிக்குது, மன திருப்தி இல்லை, தொழிலில் நிறையா முடக்கம் இருக்குது, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியல. பொதுவாக வந்து பார்த்தோன்னா எடுத்த காரியம்லாம் எங்கே போனாலும் தடையாக இருக்குது அப்படின்னு சொல்வீங்க. ஏன் அப்படி தடையாக இருக்குதுங்கன்னா, 7.5 சனி உங்களுக்கு பாத சனியாக இருந்தாலுமே கூட நன்மை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இல்லையேங்கிற வருத்தம் இருக்கும். இப்போ பொதுவாக என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தரை பார்த்து ஹலோ அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவர் திருப்பி நமக்கு ஹலோ சொல்வார். இல்லை வணக்கம்னு சொன்னோம்னா இன்னொருத்தர் அவர் எதிர்ப்புறாங்க வணக்கம்னு சொல்லுவார். ஒரு பெரிய ரவுடி இருக்கிறான், அவங்ககிட்ட போய் நம்ம வந்து ஹாய் அப்படின்னு சொன்னோம்னா அடி தான் விழுவோம். அந்த மாதிரி சனி பகவானை போய் என்னடா பண்ணிவிட்டேன்னு கேட்டோம்னா நமக்கு இன்னும் கஷ்டம்தான் வரும். சரி, இது எப்படி தீர்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சிரமத்தை வந்து மிக 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 சுலபமாக தீர்க்கலாம். எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாளும் இவ்வளவு சாதம், இவ்வளவு தயிர், 2 கருப்பேல் 2 நாளும் கலந்து உப்பு இல்லாமல் சாதம் வடித்து இதை கலந்து காக்காய்க்கு வச்சுக்கிட்டு வாங்க. அதே மாதிரி இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலமாக நீங்கள் முடிஞ்சால் கோயிலுக்கு போய் தீபம் ஏற்றுங்க சனி பகவானுக்கு. இல்லைன்னா உங்கள் மனைவியை போய் ஏற்ற சொல்லுங்கள். இந்த 7.5 சனியினால் இருக்கக்கூடிய இதெல்லாம் தீர்ந்து உங்களுக்கு லாபகரமாக அமையும். பொதுவாக பாத சனியை பொறுத்த வரைக்கும் இருந்த கஷ்டத்தை விலைக்கு நமக்கு யோகம் செய்வார், சிறப்பாக இருக்குமே எல்லா ஜோசியரும் சொல்கிறாங்களே, ஆனால் இருந்தாலும் சிரமம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி பலவிதமான எண்ணங்கள் உங்களுக்கு ஓடும். இது ஓடும்போது என்னென்னு கேட்டால், இவனுங்களாம் ஜோசியன்னு சொல்கிறானா சும்மா சொல்கிறானா அப்படிங்கிற மன கஷ்டம் உங்களுக்கு வரும். அது தேவையில்லை. நீங்கள் இந்த மாதிரி அவரை கண்டுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மனக்குமரலை கண்டிப்பாக தீர்த்து வைப்பார். மன சுமையை வந்து இறக்கி வைப்பார். பிரச்சனைகள் சால்வ் ஆகும். அதே மாதிரி நரம்பு தொந்தரவு இருக்குது, நரம்பில் பிடிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேர் நினைப்பீங்க. அவங்க என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, கொள்ளும்
முருங்கைக்கீரையும் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகும். இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட நோய் வந்து உங்களுக்கு அண்டாது. இது ஒரு வகையான இது. சனிக்கிழமை கொள்ளு போடலாம். அதே மாதிரி திங்கள் புதன் இந்த 2 நாட்கள் வந்து நீங்கள் முருங்கைக்கீரை சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள் உங்களை விட்டு விலகிடும் அப்படின்னு சொல்கிறோம். சரிப்பா, நான் தொழில் செய்யணும், தொழிலுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து இந்த 2026 பிறக்கக்கூடிய ஆண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10க்குடைய செவ்வாய் உங்களுக்கு லாபஸ்தானம் இருக்கிறார். அப்போ 10க்குடைய செவ்வாய் எந்தெந்த கிரகத்தோடு ஏறுறாரு கூட 4ஆம் வீட்டில் 11ஆம் வீட்டில் 10க்குடையவர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 4 5க்குடைய சுக்கிரனோடையும் உங்கள் ராசிக்கு 7க்குடைய கிரகத்தோடையும் உங்கள் ராசிக்கு மிகவும் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8க்குடைய கிரகத்துக்கும் ஏறுறாரு. அதே மாதிரி 3 10க்குடைய கிரகத்தோடு ஏறுறார். இதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த 4 கிரகங்கள் பொதுவாக சேர்ந்திருப்பதன் காரணமாக உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கும். எதை முருகனை வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக செய்கிற தொழிலில் சுமூகமாக இருக்கும். ஒரு இடத்துக்கு போகிறோம், வேலைக்கு போகிறோம், அல்லது ஒரு பொருள் வாங்க போகிறோன்னா நம்ம என்ன பொருள் கேட்டு போகிறோமோ அந்த பொருள் கிடைக்கும். என்ன வேலையை கேட்டுட்டு போகிறோமோ அந்த வேலை நடக்கும். என்ன மாதிரி வந்து விஷயங்களை நம்ம வந்து மாற்றி அமைக்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் மாற்றி அமைக்கலாம். இப்படி பலவிதமான எண்ணங்களும் உங்களுக்கு மாறுபட்டுடும். சிறப்பாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். பொதுவாக 7க்குடைய சூரிய பகவான் லாபஸ்தானம் பெற்றிருக்கிறதுனாலேயே மனைவி அல்லது மனைவியை சார்ந்தவர்களால் நமக்கு உதவி கிடைக்கும். நம்ம கேட்கலாம். இப்போ அவங்க செய்வாங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட இந்த மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்குது அப்படின்னு மனைவி சார்ந்த மச்சானோ அல்லது குழந்தையாலோ அல்லது வந்து மச்சினிச்சோ இவங்கள பார்த்து ஒரு உதவி கேட்டிங்கனாலும் உங்களுக்கு அது கிடைக்கும். இப்போ அவங்களால கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தொழில் தொடங்கும்போது அபாரமாக இருக்கும். இது தொழில் செய்கிறவங்களுக்கு. வேலைக்கு போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலதிகாரி பயங்கரமாக திட்டுவார். செய்கிறதெல்லாம் திருப்பி செய்ய சொல்லுவார். என்னடா இது வம்பாக இருக்குது அப்படின்னு நம்ம 5 மணிக்கு முடிக்கிற வேலையை நைட்டு 7 வரைக்கும் கூட செஞ்சால் கூட அந்த வேலை வந்து நமக்கு முடிஞ்ச பாடு இருக்காது. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செய்ய வேண்டியது இந்த சனி பகவான் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த முருகனுடைய வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு மிக சிறப்பாக அந்த வேலையை ஒரே வாட்டி முடிச்சுட்டு 5 மணிக்கெலாம் நீங்கள் கிளம்பி வந்துடலாம். பிரச்சனை இருக்காது. என்ன டியூட்டி டைமோ அதில் வெளியே வரலாம். இல்லைன்னா டியூட்டி டைமுக்கு மேலே 1 ஹவர் 2 ஹவர்ஸ் நீங்கள் வந்து வேலை செய்கிற மாதிரி இருக்கும். இது ஒன்று. சரி, பொதுவாக பழம் வைக்கிறவன் இது வைக்கிறவனுக்கெல்லாம் வந்து என்னென்னு கேட்டால் வியாபாரம் சிறப்பாக இல்லையே அப்படிங்கிற எண்ணம் கவலை இதெல்லாம் இருக்கும். இவங்களுமே கூட இந்த பரிகாரத்தை இந்த கடவுள் வழிபாடு செஞ்சாங்கன்னா ரொம்ப அற்புதமாக வியாபாரம் ஆகும், சிறப்பாக இருக்கும். பொதுவாக இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 5க்குடைய புதன் உங்களுக்கு வந்து லாபஸ்தானம் பெறதுனால மகன் மகளால் உங்களுக்கு வந்து நல்ல ஆதாயமும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்துவாங்க. பொதுவாக வந்து என்னென்னு கேட்டால் ஒன்று அவங்களுக்கு வேலை கிடைக்கலாம் அந்த வருஷத்தில், இல்லது வந்து திருமணம் ஆகலாம், அல்லது குழந்தை பிறக்கலாம். இந்த குழந்தை பிறக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல முடிவோ நல்ல சந்தோஷமும் ஏற்படக்கூடியதாக இருக்கும். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம திருப்திகரமாக நம்ம நினச்ச மாதிரி இந்த இது நமக்கு நடந்துருச்சு, இந்த குழந்தை பிறந்துருச்சு, இந்த வேலை கிடச்சிருச்சு பையனுக்கு, இந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணம் ஆகிடுச்சிங்கிற மன திருப்தி சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எண்ணங்கள் முழுவதும் இந்த வருஷத்தில் வந்து உங்களுக்கு சிறப்பாக நல்ல விதத்தில் முடியும். இந்த 7.5 சனி பற்றி கவலைப்படாமல் இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் சனி பகவானுக்கு தீபம் போடுறதும் முருகனை வழிபாடு செய்கிறதும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா லாபமும் அதே சமயத்தில் வந்து தொழிலும் வெற்றியும் கண்டிப்பாக சிறப்பாக அமையும். ஆக சிறப்பாக இருப்பீங்க. மீனராசி நேயர்களே, இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்குது? சந்தோஷமாக இருக்குமா? சிக்கல் எதுவும் வராதா? அப்படிங்கிற எண்ணம் கவலை இதெல்லாம் இருக்கும். போன வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 7.5 சனி ஜென்மத்துக்கு வந்துட்டார் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். 7.5 சனி மிக மிக நல்லவர், அவர் கெட்டவரே கிடையாது. பொதுவாக எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா 7.5 சனி வந்துருச்சு, நிறையா அது வரும் இது வரும் அப்படி இப்படின்னு நம்மளை பயமுறுத்துவாங்க. நிறையா ஜோசியரும் சரி, நம்ம முன்னோர்களும் சரி, கூட இருக்கிறவங்களும் சரி நம்மளை பயமுறுத்துவோம். பயப்படாதீங்க. 7.5 சனி அருமையாக கல்யாணம் பண்ணி வைக்கும். 7.5 சனி குழந்தை பிறக்கும். 7.5 சனியில் வந்து வேலை கிடைக்கும். இதெல்லாம் ஓகே. அப்புறம் எப்படி வந்து கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7.5 சனியில் வேலை கஷ்டமாக இருக்கும்.
எந்த வேலை செஞ்சாலும் அது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், வேறு ஒன்றும் கிடையாது. பணி சுமை எவ்வளவு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரம் மேம்படும். அதனால் பணி சுமை அதிகமாகுது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இந்த பணி சுமை பொதுவாக 7.5 சனிக்கு தான் சொல்கிறேன். இந்த பணி சுமை அதிகமாகும்போது மனசில் பாரம் இருக்கும். என்னடா 10-11 வரைக்கும் வேலை செய்கிறோமே நைட்டு அப்படிங்கிற. இதுக்கு எல்லாம் எவ்வளவு நீங்கள் கடுமையாக உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பலன் கண்டிப்பாக உண்டு. 7.5 சனியை பொறுத்த வரைக்கும் பலன் கொடுக்காமல் விட மாட்டார். சரி, முன் ஜென்மத்தில் நம்ம என்னென்ன பாவம் பண்ணணுமோ கஷ்டம் பண்ணணுமோ இப்படி அனுபவிக்கிறோமேங்கிற எண்ணம் சில பேர்த்துக்கு இருக்குது. உண்மை அதுவல்ல. இப்போ ஒரு மனிதனுக்கு காசு கொடுக்குறோம், இல்லை ஒரு பொருள் கொடுக்குறோம், இல்லை ஒரு வீட்டை வாடகைக்கு விடுறோம். இந்த மாதிரி எது செஞ்ச போதுமே அது திரும்பி வராது. அங்கேருந்து நம்ம கஷ்டம் வருது. ஏன் கஷ்டம் வருது? வீடு வாடகைக்கு விட்டுருந்தா அந்த வீட்டில் குடியிருக்கிறவன் காலி பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்மளை மன கஷ்டப்படுத்துகிறோம். ஒரு பொருள் கொடுத்தோம், அது திரும்பி வரணும். ஒரு காரோ பைக்கோ கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அது திரும்பி வரல, அது ஏதோ உடச்சிவிட்டான் ஏதோ பண்ணிவிட்டான்னு வச்சுங்க, அதில் பொருளாதாரம் கஷ்டம், மன கஷ்டம், இது 2 ஏற்படுது. பணம் கொடுத்தோம், அவன் திருப்பி தள்ளையே அப்படின்னு சொல்லி எண்ணம் வரும். இது எல்லாம் மன கஷ்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும். இந்த வருஷம் என்ன பண்ணலான்னு கேட்டால் 12ஆம் வீட்டில் ராகு இருக்குது, 6ஆம் வீட்டில் கேது இருக்கிறார். இந்த 2 பேரும் மாறி மாறி இருக்கிறதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, விநாயகரை வழிபாடு செய்யுங்க. தெரியுதா? ஒரு வாட்டி கேட்டு சோர்ந்து போகாமல் 4 வாட்டி கேளுங்க, பணத்தை கொடுத்துருவோம், பொருளை கொடுத்துருவோம். அதே மாதிரி வீட்டில் காலி பண்ண மாட்டேன்னு சொல்கிறோம், வீடு காலி பண்ணுவான். சரிங்களா? அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் முழுவதும் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பேராசையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வேலை செய்யக்கூடாது, ஆனால் நமக்கு பொருளாதாரம் அதிகமாக கிடைக்கிறது. சில பேர்த்துக்கு அந்த மாதிரி எண்ணமெல்லாம் இருக்குது. ஏன்னு கேட்டால் மீனராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுகமாக இருக்குன்னு ஆசைப்படுவாங்க. வேலை செய்ய அதிகமாக கஷ்டப்படணுங்கிற எண்ணம்லாம் கிடையாது. ஆனால் திறமசாலிங்க தான், மிக மிக அற்புதமான திறமசாலிங்க, அறிவுள்ள மனிதர்கள். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மீனராசியில் தான் இருப்பாங்க. அதாவது உடல் உழைப்பு இருக்கக்கூடாது, மன உழைப்போடு வெற்றி பெறணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு அது சிறப்பாக நிறைவேறும். கண்டிப்பாக நீங்கள் மனம் உழைப்பிலேயே அதிக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 4க்குடைய புதன் உங்களுக்கு 10ல் இருக்கிறார், 7க்குடைய புதன் உங்களுக்கு 10ல் இருக்கிறார். இந்த 4ஆம் வீட்டில் லக்னாதிபதியே இருக்கிறார். இந்த ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் சுகஸ்தானத்தில் இருக்குது. அப்போ சுகமாக இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு சுகத்தை அதிகமாக வாங்கி கொடுக்கக்கூடியவங்க யார்? நண்பர்கள் உங்களுக்கு அதிகம் உதவி செய்வாங்க. அதே மாதிரி மனைவி பிள்ளைகள் உங்களுக்கு அதிகமாக உதவி செய்வாங்க. அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்களை முழுவதும் உள்வாங்கி உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நண்பர்கள் தான் உங்களுக்கு இந்த வருஷத்து முழுக்க உதவக்கூடியவங்களாக இருப்பாங்க. பிரச்சனை இல்லாமல் உங்களை காப்பாற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி மகனை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றமும் படிப்பும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பொருளாதார நிலையில் உங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் வராது, சிரமங்கள் இல்லாமல் இருப்பீங்க. கல்யாணம் ஆகாத அனைத்து பேர்த்துக்குமே கிட்டத்தட்ட எவ்வளோ தோஷம் இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் கல்யாணம் நடக்கும். 5 வருஷம் 6 வருஷம் தள்ளி போனவங்களுக்கு கூட இந்த வருஷத்தில் குழந்தை பிறந்துடும். ஆக இந்த வருஷம் சந்தோஷமயமான ஒரு வருஷமாக இருக்கும். திருப்தியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, மன சோர்வு இல்லாமல் இருப்பீங்க. எடுத்த காரியத்தை சிறப்பாக முடிக்கணும் எண்ணத்தோடு செயல்பட போகிறீங்க. நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிரம்மா வழிபாடு செய்யுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். பிரதோஷ காலங்களில் அது சிறப்பான முடிவும் சிறப்பான வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றாகவும் சிறப்பாகவும் மேலோங்கி இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.